வணக்கம். எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. புக்கை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கிங்க. நம்பர்ஸ், பர்சன்டேஜஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ கடைசி எக்ஸாம் போகிறப்போ ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா அது ஞாபகம் வரும். ஸோ அதிலேருந்து தான் மோஸ்ட்லி புக்லேருந்து தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. 90 to 95% வெளியிலேருந்து கேட்குறது ரொம்ப. என்னுடைய மார்க் டெஸ்ட் இது முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வாங்க இந்த மார்க் டெஸ்ட் உள்ளார போவோம். Question 1, asset management companies, that is AMC, to maintain activities and transaction record for dash review, trustees review. Option A, at least for 2 years. Option B, at least 3 years. C, at least 5 years. D, at least 10 years. So answer guess பண்ணிட்டீங்களா? அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்களே ஏஎம்சி கம்பெனி, அது ரிவ்யூ பர்பஸ்க்கு வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ நாளுன்ட்டு. எஸ், உங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ 3 years ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணும் மினிமம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் ஃபார் அட்லீஸ்ட் 3 years which records are subject to the review by the trustees. Okay, so 3 years மெயின்டைன் பண்ணணும் அட்லீஸ்ட். Next question, which document proof is mandatory while submitting application form for minor? So option A, PAN of minor. Option B, KYC of minor. Option C, age proof of minor. Option D, all the above. ஸோ எந்த ஆப்ஷனுக்கு கெஸ் பண்ணிட்டீங்களா? மைனர்ன்றது 18 years கீழே இருக்கவங்களுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எந்த டாக்குமெண்ட் ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எஸ், நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி. ஸோ ஆப்ஷன் சி, ஏஜ் ப்ரூஃப் ஆஃப் த மைனர் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ மைனர் ஆஸ் அ யூனிட் ஹோல்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மைனர்னால் சொல்லணும் இல்லையா, less than 18 years அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, the date of birth of the minor has to be provided in the application form and the proof of age of the minor investor has to be given along with the application. So this is a mandatory. Okay. So next question, as per SEBI, scheme information document, that is SID, of each scheme needs to be updated dash. So how frequently அந்த SID document update பண்ணணும் by AMC அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ மந்த்லி, ஆப்ஷன் பி குவார்ட்டர்லி, ஆப்ஷன் சி ஹாஃப் இயர்லி, ஆப்ஷன் டி இயர்லி. ஸோ இது கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் இயர்லி. எஸ்ஐடி டு பி அப்டேட்டட் இயர்லி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா the scheme information document of each scheme needs to be updated once every year. So accordingly the scheme performance have to be updated as part of this exercise. So once in a year இது அப்டேட் பண்ணணும். ஸோ சப்போஸ் அதுக்கு முன்னாடி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் there is something called fund fact sheet. அது பார்த்திங்கன்னா மந்த்லி ரிலீஸ் பண்ணுவாங்க பை மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ். பட் தட் இஸ் நாட் அ மேண்டேட்ரி இது. ஸோ பட் அவங்க ரெகுலராக மந்த்லி இது பண்ணுவாங்க. ஸோ அதில் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் பர்ஃபார்மன்ஸ் இது எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். So next question, benchmark of scheme needs to be changed owing to change in investment objective of the scheme. Better index may be available in the market. The construction of benchmark index changes. Next D all the above. So 4 points கொடுத்துருக்காங்க. எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? பெஞ்ச்மார்க் இப்போ ரெஃபரன்ஸ் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுக்கும் ஒரு பெஞ்ச்மார்க் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது அந்த பெஞ்ச்மார்க் சேஞ்ச் பண்ண முடியுமா, எப்போ சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது கேட்குறாங்க, எந்த சுச்சுவேஷனில். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் எஸ். ஏன்னா நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க டி, ஆல் த அபவ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மே சூஸ் டு சேஞ்ச் த பெஞ்ச்மார்க். திஸ் குட் பி ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். So one such reason பார்த்தீங்கன்னா the investment objective of the scheme may change, or the construction of the index may change, or the better index may become available in the market. So இந்த ரீசனுக்காக இதை நம்ம மாற்றலாம் லேட்டர் ஸ்டேஜில். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which amongst the following debt fund scheme has the highest credit risk? Option A, credit risk fund. Option B, gilt fund. Option C, corporate bond fund. ஆப்ஷன் டி, பேங்கிங் அண்ட் பிஎஸ்சி ஃபண்ட். ஸோ கிரெடிட் ரிஸ்க் எது இதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எந்த ஃபண்ட்லன்னு கேட்குறாங்க. ஸோ கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், த ஆன்சர் இஸ் கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட், ஆப்ஷன் ஏ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹையரார்கி ஆஃப் த கிரெடிட் ரிஸ்க் இன் டெட் ஃபண்டு.
ஸோ இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட்டு, ரைட் சைடு வந்து ஹையஸ்ட்டு ரிஸ்க்கு. ஸோ கில்ட் ஃபண்டு தான் லோயஸ்ட் இருக்குது, ஹையஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டு. ஓகே. So next question, as per SEBI, mutual fund scheme or plan must have a minimum of dash number of investors. ஸோ ஒரு NFO ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ நம்பர் மினிமம் இன்வெஸ்டர் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 100, ஆப்ஷன் பி 50, ஆப்ஷன் சி 30, ஆப்ஷன் டி 20 இன்வெஸ்டர்ஸ். ஓகே. ஸோ கெஸ் பண்ணிட்டீங்களா எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது மினிமம்? Yes, no, the right answer is D, option D, 20 investors. Minimum 20 investor இருக்கணும். அப்படி இல்லாட்டினா அவங்க ஒரு 3 months பீரியட் கொடுப்பாங்க. அதுலேயும் அதை மெயின்டைன் பண்ணணும்னா ஸ்கீமை வந்து வவுண்ட் அப் பண்ணி வேண்டதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பைசா வந்து இன்வெஸ்டருக்கு கொடுத்துடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா requirement of minimum investor in the scheme. ஸோ scheme or plan shall have a minimum 20 investor சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா such limit is breached during the NFO scheme, the fund will endeavor to ensure that within a period of 3 months, the end of the succeeding calendar quarter from the close of the NFO of the scheme, whichever is early, the scheme complies this condition. ஸோ அது ஸ்கீம் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாட்டினா இதை வந்து அது போட்டிருக்காங்க பாருங்கள், ஆட்டோமேட்டிக்லி regulations on investors stipulated period, regulation would become applicable automatically without any reference from SEBI, and accordingly the scheme shall be wound up and the unit should be redeemed at applicable NAV அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? Okay, so let's move on to the next question. Which amongst the following is the measure of risk adjusted returns of mutual fund scheme? So option A variance, option B standard deviation, option C beta, ஆப்ஷன் டி ஷார்பி ரேஷியோ. ஸோ எது வந்து ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் டி ஷார்பி ரேஷியோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்பி ரேஷியோ இஸ் அ வெரி காமன்லி யூஸ்டு மெஷர் ஆஃப் அ ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ். ஸோ அதுக்கு ஃபார்முலாவும் இருக்குது. ஸோ ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்னும் என்ன ஃபார்முலானா ஆர்எஸ்ன்றது வந்து ரிட்டர்ன்ஸ் ஏர்ன்டு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு ஸ்கீமில் போட்டு அதில் ரிஸ்க் வந்து எடுத்திருக்கோம், அதுலேருந்து எடுத்துருக்கிறது வந்து ஆர்எஸ், அந்த ரிட்டர்ன் வந்தது. மைனஸ் வந்து ஆர்எஃப்னால் வந்து உங்களுக்கு ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன். அதை வந்து நம்ம கவர்மெண்ட் ட்ரெஷரிஸ் மற்ற ஏதாவது மணி மார்க்கெட் அந்த மாதிரி இதில் போட்டு ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் கொஞ்சம் எடுத்திருப்போம். அது மைனஸ் பண்ணி வரதை வச்சு டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷார்பி ரேஷியோ வரும். So next question, in case of joint account holders, all the benefits such as dividends, redemption payment and tax benefit will go to first holder. State whether true or false. So in case of joint account கேஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஹோல்டருக்கு தான் போகும் அப்படின்னா அது ட்ரூவாக ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லை, ஜாயிண்ட் அக்கௌண்ட்லாம் வந்து 3 பேர் ஆப்ரேட் பண்ணலாம் மேக்ஸிமம் அப்படின்ட்டு. ஸோ கெஸ் பண்ணிட்டீங்களா ஆன்சர்? Yes, the right answer is option A, it's true. So இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட் ஹோல்டர் a mutual fund investment can have up to 3 holders. All the holders must be invest eligible. All the benefits of the investment such as dividends, redemption payments and tax money will go to the first holders தான் சொல்லியிருக்காங்க. Okay, yeah. So next question, what term is used to describe the net asset value of the scheme after the dividend is paid out? So option A dividend NAV, option B lower NAV, option C dividend NAV, option D ex dividend NAV. So guess பண்ணிட்டீங்களா? Yes, your guess is right. It is option D ex dividend NAV. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கேபிட்டல் வித்ட்ரால் பிளானில் வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அந்த டிவிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா the reduced NAV after a payout of income distribution capital withdrawal, it is called ex dividend NAV. Okay, so அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின்ஸும் கேட்பாங்க சம்டைம். ஆஃப்டர் a dividend is announced and the unit is paid and out அந்த during the time இருக்குல்லைங்க, டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து டிவிடெண்ட் பே பண்ணுறது அந்த டைமில் இருக்கிற NAVக்கு பேர் வந்து டிவிடெண்ட் NAV அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு கொஸ்டின் வந்தாலும் வரலாம்.
So next question, the mutual fund sponsor should have a sound financial track record for a minimum of dash years கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ வருஷத்துக்கு அவருக்கு வந்து ஃபினான்ஷியல் சவுண்டாக இருக்கணும் அவரோட ட்ராக் ரெக்கார்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் ஸ்பான்சர் தான் ப்ரொமோட்டர் ஆஃப் த கம்பெனி. ஸோ அவர் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கிறாருன்னா அவருக்கு சில க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்கும், அந்த க்ரைட்டீரியாஸ்லாம் பார்ப்பாங்க. ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஹியர்? செக் பண்ணிட்டீங்களா? ஆப்ஷன் ஏ 1 year, ஆப்ஷன் பி 3 years, ஆப்ஷன் சி 5 years, ஆப்ஷன் டி 7 years. ஸோ ஐ திங்க் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 5 years. ஸோ இங்கே ஸ்பான்சர் பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, த ஸ்பான்சர் ஷுட் பி கேரிங் ஆன் பிஸ்னஸ் இன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபார் நாட் லெஸ் தென் 5 years சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ஷூர் தட் த நெட் ஒர்த் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் ஆஃப் மைனர் அக்குமுலேட்டட் லாஸஸ் இஸ் பாசிட்டிவ் இன் ஆல் த இமீடியட்லி ப்ரொசீடிங் 5 years இருக்குன்னு சொல்கிறாங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது. அப்புறம் வந்து ஹேவிங் அ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் ப்ரொவைடிங் ஃபார் அ டிப்ரிஷியேஷன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் இன் ஈச் ஆஃப் த இமீடியட்லி ப்ரொசீடிங் 5 years அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5 years ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து அது ஃபினான்ஷியல் இதில் இருந்திருக்கணும் அப்படி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வென் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைசஸ் பாண்ட் ப்ரைஸ் வில் டேஷ். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஆர்பிஐ உங்களுக்கு வந்து பாண்ட் ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆப்ஷன் ஏ டிக்ரீஸ், ஆப்ஷன் பி இன்க்ரீஸ், ஆப்ஷன் சி நோ இம்பேக்ட். ஸோ கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ டிக்ரீஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்க்கு ஃபிக்ஸ்டு இன்கம் செக்யூரிட்டிஸ் சச் அஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸ், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வென் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ், ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரைஸ்ங்கன்னா ப்ரைஸஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸ், அதாவது இது எல்லாமே பாண்ட் இது எல்லாமே. ஸோ ஃபிக்ஸ் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஃபிக்ஸ்ட் இன்கம் செக்யூரிட்டி ஃபால், ஓகேங்களா? அண்ட் வென் இன்ட்ரெஸ்ட் ரேட் ட்ராப் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா இது அப்படியே உல்ட்டாவாக மாறும். சச் ப்ரைஸஸ் வில் இன்க்ரீஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சுன்னா இது இறங்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்குச்சுன்னா இது ஏறும். அதுதான் இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ட்ரையல் கமிஷன் ஃபார் த டே இஸ் கால்குலேட்டட் யூஸிங் ஃபார்முலா. உங்களுக்கு தெரியும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கமிஷன் கிடைக்கும். அந்த கமிஷன் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க பர் டே பேஸ் அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் ஏ அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் மல்டிப்ளைட் பை ட்ரையல் கமிஷன் ரேட் per annum. ஆப்ஷன் பி நெட் அசட் வேல்யூ இன்டூ ட்ரையல் கமிஷன் ரேட் per annum divided by 365. Option C, NAV net asset value multiplied by trial commission rate per annum. Option D, asset under management AUM into multiplied by trial commission rate per annum divided by 365. So answer guess பண்ணிட்டீங்களா? Yes, the right answer is option D. So asset under management trial commission rate per annum divided by 365. ஏன்னா per day தான் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ per day சொல்லும்போது divided by 365 பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரையல் கமிஷன் இஸ் கால்குலேட்டட் ஈச் டே யூஸிங் த பிலோ ஃபார்முலா. ட்ரையல் கமிஷன் ஃபார் த டே ஈக்குவல் டு AUM asset under management multiplied by trial commission rate per annum divided by 365. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்கம் இஸ் exempted ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ ட்ரூ, ஆப்ஷன் பி ஃபால்ஸ். கெஸ் பண்ணிட்டீங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் வந்து ஏர்ன் பண்ணுற இன்கம் வந்து exempted ஃப்ரம் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ், த ஆன்சர் இஸ் ட்ரூ, ஆப்ஷன் ஏ. ஸோ ஏன்னா வந்து இன்கம் டேக்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம சொல்லியிருந்தீங்களா பிகினிங்லேருந்து, இந்த கம்பெனி வந்து இட் இஸ் ஃபார்ம்ட் அஸ் அ ட்ரஸ்ட். ஸோ அதனால் அதுக்கு நோ டேக்ஸ், இன்கம் அதுலேருந்து வர்றதுக்கு நோ டேக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்கம் earned by mutual fund scheme as per the prevailing tax laws in India, a mutual fund's income is exempted from the income tax. Okay, since the mutual fund is constituted as trust in India for the benefit of the unit holders. So next question, which of the following is a disadvantage of standard deviation as a measure of risk? Option A, it measures total risk, not just a market risk. Option B, it's based on the past return, which does not necessarily indicate that future performance. Option C, same measures used for a debt and equity schemes. Option D, standard deviation same as variance. So எது வந்து disadvantage of standard deviation in case of measuring the risk அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் ரிட்டர்ன் which does not necessarily indicate the future performance. So
பாஸ்ட் இதில் தான் வந்து அந்த வேரியன்ஸ் வச்சு ஓன் ஸ்கீமை வச்சு அதோட வேரியன்ஸ் எவ்வளோ வருது அதில் தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இது ஃப்யூச்சர் இது எதுவும் எடுத்துக்காது. அதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டு மெஷர்ஸ் த ஃப்ளக்சுவேஷன் இன் பீரியாடிக் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் எ ஸ்கீம் இன் ரிலேஷன் டு ஓன் ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் கால்குலேட் யூஸிங் ஹிஸ்டாரிக் நம்பர் அண்ட் இட் ஹேஸ் அ லிமிட்டட் யூஸ் இன் ப்ரிடிக்டிங் ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ட்ரெஷரி பில்ஸ் ஆர் இஷ்யூட் த்ரூ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ட்ரெஷரி பில்ஸ் T-பில்ஸ்னு சொல்லுவாங்க. ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ ட்ரூ, பி ஃபால்ஸ். ஸோ எது வந்து இது கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், the right answer is option B, it is false. It is not through banks, public sector bank, it is through RBI, Reserve Bank of India. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி பில்ஸ் ஆர் ஷார்ட் டேர்ம் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் issued by the RBI, Reserve Bank of India, on behalf of Government of India. Okay. So next question, shares of companies with a large market capitalization dash have a greater growth potential, have declined fast in a volatile market, are more liquid in nature, and option D, all the above. And the option correct and கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஸோ லார்ஜ் மார்க்கெட், ஒரு லார்ஜ் கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 அதெல்லாம் வந்து லார்ஜ் மார்க்கெட், நிஃப்டி 100 லார்ஜ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குங்களா? ஸோ அதனால் வந்து என்ன இதில் இது அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா the right answer is yes, option C, or more liquid. ஸோ சின்ஸ் வந்து நிறைய பேர் இது வாங்குறதுக்கு வந்து ஆசைப்படுவாங்க மார்க்கெட்டில். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி செல்லர் இருப்பாங்க, பையரே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து லிக்விட் இஷ்யூஸ் வரும். பட் லார்ஜ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஈஸியாக விற்றுறலாம் மார்க்கெட்டில். Okay, so yeah, move on to the next question. So the custodian of a mutual fund dash is appointed by the sponsor. Option B, it's not required to be registered with the SEBI. Option C is appointed for safekeeping of securities. Option D, does not settle all transactions of the mutual fund schemes. ஸோ எது கரெக்டான ஆன்சர்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் த கஸ்டோடியன் ஆஃப் அ மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் அ சேஃப் கீப்பிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ். நம்ம செக்யூரிட்டிஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, கோல்டு, சில்வர், மணி ரிலேட்டட் இது எல்லாமே வந்து யார் இவங்கன்னா கஸ்டோடியன் தான் வந்து சேஃப் கீப்பிங் பண்ணியிருப்பார். ஸோ கஸ்டோடியன் பார்த்தீங்கன்னா ஹேஸ் அ கஸ்டடி ஆஃப் அசட்ஸ் ஆஃப் த ஃபண்ட். அசட்ஸ் as part of the custodian needs to accept and give delivery of securities for the purchase and sale transaction of the various schemes of fund. The custodian settle all the transaction on behalf of the mutual fund schemes. Okay. So next question, the theme or sector fund should invest on equity related instrument of theme or sector companies. So option A, minimum of 65% of the total asset value. Option B, minimum of 70% of the total asset value. Option C, minimum of 75% of the total asset value. Option D, minimum of 80% of the total asset value. இப்போ செக்டர் ஃபண்டெல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாம் தீமாட்டிக் ஃபண்ட், செக்டர் ஃபண்ட்ஸு, அவங்கெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெலிகாம், மேனுஃபேக்சரிங், ஐடி, இந்த மாதிரி செக்டோரியல் ஃபண்ட் இருக்கும். அவங்க எவ்வளோ வந்து ஈக்விட்டி ரிலேட்டடில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க மினிமம். ஸோ ஆப்ஷன் கெஸ் பண்ணிட்டீங்களா? கெஸ். த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, மினிமம் 80% ஆஃப் த டோட்டல் அசட் வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செக்டரில் தீமாட்டிக் ஃபண்ட், ஓப்பன் எண்டட் ஸ்கீம் இன்வெஸ்டிங் இன் ஸ்பெசிஃபிக் செக்டர் ஆஸ் பேங்க், பவர், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the minimum investment in equity related instrument of a particular sector or theme shall be 80% of the total assets சொல்லுவாங்க. ஸோ 80% அது வந்து மினிமம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், AMC has to disclose total expense ratio of various schemes on their website on a dash basis. Option A, daily. Option B, weekly. Option C, fortnightly. Option D, monthly. ஸோ ஏஎம்சி அந்த டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குங்களா, அது வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, டெய்லி. SEBI has mandated that asset management companies should prominently disclose on a daily basis. ஸோ டெய்லி பேசிஸ் வந்து அவங்க வந்து டிஆரை வந்து அப்டேட் பண்ணணும் அவங்க வெப்சைட்டில். ப்ளஸ் இதுவும் வந்து ஆம்பி வெப்சைட்லேயும் இது போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
So next question, cost related to segregated portfolio shall in no case be charged to the main portfolio. State whether true or false அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செக்ரிகேட்டட் போர்ட்ஃபோலியோன்னு உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லைங்களா? ஸோ செக்ரிகேட்டட் போர்ட்ஃபோலியோனா 2 போர்ட்ஃபோலியோ இருக்கும் ஜெனரலாக, மெயின் போர்ட்ஃபோலியோ அண்ட் செக்ரிகேட் போர்ட்ஃபோலியோ. அப்படின்னா வந்து இந்த டெட் ஸ்கீம் அண்ட் நம்ம மணி மார்க்கெட் அந்த இது ஸ்கீம்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் ஆஃப் கிரெடிட் ஈவெண்ட் ஏதாவது அஃபெக்ட் ஆச்சுன்னா அதை வந்து தனியாக எடுத்து ஒரு செக்ரிகேட்டட் போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா காஸ்ட் ரிலேட்டட் செக்ரிகேட் இதை வந்து சார்ஜ் பண்ணலாமா மெயின் போர்ட்ஃபோலியோவில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆப்ஷன் ஏ ட்ரூ, ஆப்ஷன் பி ஃபால்ஸ். கெஸ் பண்ணிட்டீங்களா? Yes, the option is right answer is option A, true. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மெயின் போர்ட்ஃபோலியோவில் வந்து அதை ஆட் பண்ணக்கூடாது அப்படின்றது ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செக்ரிகேட் போர்ட்ஃபோலியோ மீன்ஸ் எ போர்ட்ஃபோலியோ கம்ப்ரைசிங் ஆஃப் டெட் ஆர் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் அஃபெக்டட் பை த கிரெடிட் ஈவெண்ட். அதாவது வந்து உங்களுக்கு பிரின்சிபல் ஆர் இன்ட்ரெஸ்ட் வராமல் போயிருக்கலாம். ஸோ அதனால் வந்து அதை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ த ஆன்சர் இங்கே பார்த்தீங்கன்னா okay, so the cost related to segregated portfolio shall in no case be charged to the main portfolio. ஓகேங்களா? ஸோ நம்ம மார்க் டெஸ்ட் 4 பார்த்துட்டோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குது, இல்லை கொரீஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, இல்லை ஆன்சர் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். என்னுடைய அப்ஜெக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா, நான் புக்கிலேருந்து காமிக்கிற ரீசனே வந்து மோர் அக்யூரேட் ஆன்சராக இருக்கணுன்றதுக்காக தான் புக்கை ஓப்பன் பண்ணி அதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.